அவரும் என்ஜாய் பண்ணி பண்றாரு. அவரு சொல்றாரு, நம்ம அந்த சாம்பியன்ஷிப் எப்ப கூட சொல்லியிருந்தாரு. நான் வந்து சிங்கிள்ஸ் எடுக்கிறதுலயும், டபுள்ஸ் எடுக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. வெறும் பவுண்டரிஸ் அடிக்கிறதுல மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இதையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுறேன்னு. ஸோ அந்த கேம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. அதுவும் அவர சுத்தி எல்லாம் சரியா அமையறப்ப. ஆமா. அதானே அவர் சொல்றாரு. அதாவது ஆ இப்போ ஒரு பிளேயர் வந்து 110, 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாருன்னா, அவர் அதுக்கப்புறம் வந்து பெருசா அடிச்சாகணும். பட் விராட் கோலி என்னதான் அவர் வந்து பவுண்டரிஸ் அடிக்கலனாலும் ஸ்ட்ரைக் ரேட் 140, 150ல தானே ஃபுல் இன்னிங்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ம். சோ அது வந்து அவர் அஃபெக்டே பண்றாரு. நடுவுல ஆட் பவுண்டரிஸ் அவர் அடிக்கிறாரு. இன்னைக்கு நான் பார்த்தேன். அதாவது ஒரு பால் வந்து எந்த ஸ்பின்னர் ஹசரங்காவோ, ரியான் பராகோட ஒரு ஓவர் கேம்பிள் எடுத்தாரு. அந்த ஓவர தான் இவங்க 6 அடிச்சு உள்ள வந்தாங்க கேம்க்குள்ள. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வாரி அடிச்சு காத்துல அடிச்சாரு ஒரு ஷாட். அதுவரைக்கும் காத்துலயே அடிக்கல. அதுவரைக்கும் ரொம்ப தரையோட தான் விராட் கோலி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ரிஸ்க் அப்படிங்கிறத வந்து எலிமினேட் பண்ணிட்டு, ஒரு ஸ்மார்ட்டா ஒரு கேம் ஆடுறாரு. அவர் என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. அது பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கு. அந்த டீமும் அதுக்கு ஏத்த அந்த இன்னிங்ஸ்க்கு ஏத்த அவருக்கு ஏத்த ஒரு டீமா வந்து செட் ஆகியிருக்கு. ஸோ அதனால நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஆர்சிபி ஹோம்ல வின் பண்ணிட்டாங்க. உங்களோட பெரிய கனவே வந்து நிறைவேறிருச்சு. சீசன் ஏற்கனவே இந்த 6 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஸோ இன்னும் வந்து அந்த பிளே ஆஃப்ஸ்குள்ள போறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகிருச்சு அவங்களுக்கு. உள்ள காலடி எடுத்து வச்சிருவாங்க. இன்னும் அடுத்த 2, 3 கேம்லயே வந்து பார்க்கலாம்னு அப்படின்னு நினைக்கிறேன்.